ஆபிரகாம், டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அளித்த அந்த பேட்டியில் 2 மிக முக்கியமான செய்திகளை கூறியிருக்கிறார். அதில் அதிமுக கட்சிக்குள் சசிகலா ஓபிஎஸ்ற்கு இடமில்லை என்றும், டிடிவி தினகரனை கூட்டணியில் இணைப்பீர்களா என்ற கேள்விக்கு அரசியல் கட்சி என்றால் ரகசியமாகத்தான் இருக்கும் என்று கடந்த முறை டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் குறித்து பேட்டியில் காட்டமாக பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி இந்த முறை சூசகமாக டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது போல அந்த கேள்வியை கடந்து சென்றார். ஆனால் ஓபிஎஸ் சசிகலாவை பொறுத்தவரை அவர்களுக்கு அதிமுகவில் இடமே இல்லை என்று கூறியிருக்கிறார். ஆனால் கூட்டணியில் இடம் உண்டா இல்லையா என்பதை அவர் மறுக்கவில்லை. இதனால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த உள் ஒதுக்கீட்டில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ஆகியோருக்கு இடம் இருக்கக்கூடும் என்று தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் இப்போது கூட்டணியில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதிமுக கட்சியில் அவர்களை இணைப்பதற்கான நிபந்தனையை ஓபிஎஸ் டெல்லி சென்ற போது அமித்ஷாவிடம் எடுத்திருந்தார். அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்பதைத்தான் இன்று ஓபிஎஸ் குறித்த கேள்விக்கு மிகவும் கோபமாக ஆவேசமாக பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு அமைதியாக சூசகமாக பதிலளித்தார். டிடிவி கூட்டணியில் இணைவாரா என்ற கேள்விக்கு இப்போது அதை கூற இயலாது என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை வகிக்கிறது, அந்த கூட்டணிக்கு தலைமை யார் என்று தெரியுமா என்று செய்தியாளர்களிடம் அந்த கேள்வியை திருப்பி டிடிவி தினகரன் தொடர்பான கேள்வியை திசை திருப்பும் முயற்சியிலும் அந்த பேட்டியின் போது அவர் ஈடுபட்டதன் மூலமாக டிடிவி தினகரனை கூட்டணியில் இணைக்கிறோம் என்று அமித்ஷா உறுதியாக கூறிவிட்டதாக தான் தெரிகிறது. இதே போல ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி ஓபிஎஸ் ஆகியோர் பாரதிய ஜனதா கட்சியின் அந்த உள் ஒதுக்கீட்டில் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளோடு டிடிவி ஓபிஎஸ்ஸையும் இணைத்து அவர்களுக்கு மொத்தமாக பாஜகவே சீட்டுகளை ஒதுக்கீடு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுதான் இன்றைய எடப்பாடி பழனிசாமியின் பேட்டியில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பம், ஒரு ட்விஸ்ட் என்று கூறக்கூடிய அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் நேற்று பாமக இணைந்த சூழ்நிலையில் அடுத்த திருப்பமாக இன்று ஓபிஎஸ் டிடியும் இவர்கள் இணைப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு ஒரு மறைமுக சம்மதத்தை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் என்றுதான் கருத வேண்டும். இங்கே ஓபிஎஸ் டிடிவியை இணைக்கவில்லை என்றால் அவர்கள் இருவரும் தாவேகாவை வலுப்படுத்தி விடுவார்கள் என்ற பாரதிய ஜனதா கட்சியின் ஆலோசனையை இந்த முறை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டு விட்டதாகத்தான் கூறப்படுகிறது. அந்த கோபத்தில் தான் ஓபிஎஸ் தொடர்பான கேள்விக்கு, சசிகலா தொடர்பான கேள்விக்கு மிக கடுமையான பதிலை அளித்தார். ஆனால் கூட்டணியில் டிடிவி தினகரனை சேர்க்கவே முடியாது என்று அவர் கூறவே இல்லை. இதற்கு முன்பு அவர் பல பேட்டிகளில் கூறியிருந்தார். இன்றைய பேச்சுவார்த்தையின் மூலமாக அதிமுக பாஜக பாமக கூட்டணியில் டிடிவி ஓபிஎஸ் அணியும் இணையும், அது பாரதிய ஜனதா கட்சியின் உள்ஒதுக்கீட்டில் அது இணையும், அதிமுக கட்சிக்குள் அது இணைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது இன்றைய எடப்பாடி பழனிசாமி பேட்டியின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்.